இன்னைக்கு நம்ம கதை கேளு அப்படிங்கிற சீரீஸில் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் வந்து இருக்குது. ஓகே, நம்ம அந்த ஆர்டிகல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இப்போ ஷார்ட்கட்லேயே படித்து முடிச்சிடலாம். இது போல் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த அடிப்படை உரிமை யார் யாருக்கெல்லாம் உண்டு, இந்தியர்களுக்கு மட்டும் எதெல்லாம் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில உரிமைகளாக வந்து கொடுத்துருக்கோம். அது என்னென்ன இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் அப்படின்னோம். ஓகே, இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 12 எப்போதுமே முதல்ல என்ன இருக்கும், ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே இருக்கும். நம்ம ஒரு புக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்குக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆர்டிக்கல் 12 பார்த்தோம் அப்படின்னா டெஃபென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட் அப்படின்னா நம்ம பாலிட்டி புக்கில் அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் அப்படிங்கிறது அரசாங்கம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட அடிப்படை உரிமை எல்லா உரிமையும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும். இதில் வந்து பெரிய பங்கு வந்து யாருக்கு இருக்குது, அரசுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது டெஃபென்ஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 13 படி வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 19C 19B இல்லை 14 15 எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமை அது பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆர்டிகல் 13 படி ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டம் வந்து கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமையை யாராலுமே வந்து பறிக்க முடியாது. அப்படி பறிக்கிற மாதிரி ஒரு சட்டமே வந்தாலும் அது வந்து ஆர்டிகல் 13 படி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்சல் ஆயிரும். முதல்ல ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ உரிமை. அதுக்கப்புறம் 19லேருந்து 22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் அப்படிமோ. இந்த 19ல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரிவு வந்து இருக்கும். இதை வந்து நிறைய மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஷார்ட்கட்டில் வந்து படித்து முடிச்சிடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 19A அப்படிங்கிறது பேச்சுரிமை கருத்துரிமை. ஓகே, இங்கே பேச்சுரிமை அப்படின்னு இருக்கா, நம்ம வந்து முதல்ல பேச ஆரம்பித்தோம்னா என்ன பேசுவோம், அம்மா அப்பா இல்லை நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கும், ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஏ தான் வந்து எழுதுவோம். தமிழில் ஆ, இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம வந்து ஏ தான் வந்து எழுதுவோம். அப்போ முதல்ல நம்ம வந்து பேச ஆரம்பித்தோன்னா எழுத ஆரம்பித்தோன்னா முதல்ல நம்ம கற்றுக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏ தான், அப்படி தானே. அப்போ 19A தான் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுரிமை. அதுக்கப்புறம் 19B பார்த்தோம் அப்படின்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் கூடலாம், ஆனால் அது வந்து யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாதிப்பு வராமல் அமைதியான முறையில் வந்து இருக்கணும். அப்போ நம்ம அந்த மாதிரி டைத்தில் வந்து என்ன பண்ணுவோம், அமைதியாக கூட்டம் கூடினாலும் எல்லார் கையிலும் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேனர் வந்து இருக்கும், அப்படி தானே. ஸோ அப்போ அமைதியான முறையில் கூட்டம் கூடும் போதும் கையில் பேனர் இருக்கும். அப்போ 19B தான் பார்த்தோம் அப்படின்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை. அதுக்கப்புறம் வந்து 19C பார்த்தோம் அப்படின்னா வந்து சங்கங்கள். ஸோ வந்து சங்கங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படிமோ அதெல்லாம் வந்து தொடங்கிறதுக்கான உரிமை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிரச்சனையை அவங்க சங்கத்து மூலம் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து தொழில் சங்கம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஈபிக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சங்கம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு போவாங்க. அப்போ இந்த சங்கங்கள் அமைக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது. ஸோ சங்கங்கள் கோஆப்ரேட்டிவ் அப்படிமோ. ஓகே, அப்போ 19C தான் பார்த்தோம் அப்படின்னா சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 19D. ஸோ பிரிவு அப்படின்னாலும் சரத்து அப்படின்னாலும் ஆர்டிகல் அப்படின்னாலும் எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகே, 19D அப்படின்னா இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் உரிமை. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் உங்களுக்கு எங்கே விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து போக முடியும். இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன் வந்து அதிகமாக வராங்க அப்படிம்பாங்க. நார்த் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு சில ஸ்டேட்டில் பாம்பே மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வரக்கூடாது இல்லை நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது நம்மளோட அடிப்படை உரிமை 19Dயில் வந்து வருது. அப்போ டி எப்போ நீங்கள் வந்து டிவைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 4 பக்கமும் டிவைட் ஆகி எங்கேனாலும் நம்மளால் வந்து போக முடியும். அப்போ 19D அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
இந்திய நாட்டுக்குள்ளே நம்ம வந்து எங்கேனாலும் போக முடியும். அதே மாதிரி எந்த ஒரு இந்தியனாலும் இங்கே வந்து வர முடியும். அவங்களோட பொழப்ப பார்க்க முடியும். நமக்கு தேவை அப்படின்னா நம்மளும் வந்து வெளி மாநிலத்துக்கு போய் அங்கே போய் கடை போடலாம், பிஸ்னஸ் பார்க்கலாம், வேலை பார்க்கலாம். எல்லாமே நம்மளால வந்து பண்ண முடியும். அடுத்து 19 இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை. ஓகே. ஸோ வந்து விரும்பிய இடத்துல போய் நம்ம வந்து வசிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் அவங்க வந்து எங்கேனாலும் தங்கணும்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோவாவில் போய் தங்கணும்னு தோணுது, இல்லை ஜம்மு காஷ்மீரில் போய் தங்கணும்னு தோணுது, பாண்டிச்சேரியில் போய் தங்கணும்னு தோணுது, கேரளாவில் போய் தங்கணும்னு தோணுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாலியாக ஈன்னு இழிச்சிட்டு போய் அங்கே வந்து வாழலாம். அப்போ ஆர்டிக்கல் இ. ஸோ ஈன்னு ஜாலியாக பல்ல காமிக்கிறது, இழிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அங்கே போய் வந்து தங்கலாம். இதான் வந்து ஆர்டிக்கல் இ அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு அப்புறம் எஃப்னு ஒன்று வருமா, அந்த எஃப்ஐ பார்த்தோம் அப்படின்னா தூக்கிட்டாங்க, இப்போ வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையில் வச்சாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சொத்து கொடுக்க முடியுமா? ஸோ வந்து இந்திய மக்கள் எல்லாருக்கும், ஸோ 140 கோடி மக்களுக்கும் ஆளுக்கு ஒரு வீடு, ஒரு லேண்ட், அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சொத்து வந்து கொடுக்க முடியாது. அப்போ அடிப்படை உரிமையில் இருக்குது அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். எனக்கு வந்து அதனால சொத்து கொடுங்க அப்படிம்பாங்க. இதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட கேஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த 19 எஃப்ஐ மட்டும் வந்து நீக்கியிருப்பாங்க. ஓகே. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 31. ஸோ இந்த 19 எஃப் அதுக்கப்புறம் 31 இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி சார்ந்தது. இந்த ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கியிருப்பாங்க. நீக்கிட்டு 44ஆம் சட்டத்திருத்தம் 1948 வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 307 வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த அடிப்படை உரிமை இங்கேருந்து எடுத்து 307 பார்த்தோம் அப்படின்னா வந்து வச்சுருப்பாங்க. அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள், 19G விரும்பிய தொழில் செய்யும் உரிமை. ஸோ நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச வேலையை தானே பார்க்க போகிறோம். நம்ம கட்டாயப்பட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வேறு வேலையை வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் ஏன் இதை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னால் சுதந்திரத்துக்கு பின்னால் அந்த இடத்துலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குலத்தொழில், அவங்க ஃபேமிலிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் அப்பா பண்ணணும், அப்பாவுக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்து பேரன், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குலத்தொழில், குடும்ப தொழில், ஜாதி தொழில் இப்படிலாம் வந்து இருக்கும். அவங்களே நினச்சாலும் அவங்களால இன்னொரு தொழில், இன்னொரு வேலையை போய் வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 19G அப்படிங்கிறது. நமக்கு இஷ்டப்பட்ட வேலையை பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜி வந்து இருக்கார். அந்த ஜி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் டீ மாஸ்டராக இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய பதவியில் வந்து இருக்கார். அப்போ அந்த ஜி வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை வந்து பார்க்காரு. அதே மாதிரி நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். இல்லை இந்த 19Gக்கு இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜி அப்படின்னா கிராஜுவேட்டு. நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டீங்க, பட்டதாரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தொழிலை, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். பட்டதாரி ஆகட்டாலும் பார்க்கலாம். இங்கே ஷார்ட்கட்காக பட்டதாரி ஆனால் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 20. ஸோ வந்து இப்போ ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்ற வழக்கு வந்து இருக்குது. அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தப்புக்காண்டி அவர் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்டார். இப்போ வந்து அதே ஆளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே தப்புக்காக நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து தண்டனை வந்து கொடுக்க முடியாது. அவர் வந்து என்னதான் குற்றவாளியாக இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரே தப்புக்கு நம்ம வந்து ஒரு தடவைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா தண்டனை வந்து கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சினிமா படத்தில் கூட வந்து பார்த்துருப்போம். சரத்குமார், ரகுவரன் அவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கப்பலில் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ வந்து அந்த கப்பலில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து திடீர்னு அந்த ரகுவரன் வந்து காணாமல் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ரகுவரன் வந்து சரத்குமார் தான் கொண்டு வந்து கடலில் போட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த சரத்குமாருக்கு வந்து கேஸ் போட்டு அவரை வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரகுவரன் வந்து உண்மையிலே வந்து இன்னொரு நாட்டில் வந்து உயிரோடு தான் வந்து இருப்பார். அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் வந்து உண்மையிலே வந்து இந்த ரகுவரனை வந்து கொன்றுவார். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து அவரை கொன்னதுக்காக அவர் வந்து ஜெயிலில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதே ஆளை இன்னொரு வாட்டி கொண்டாங்க அப்படிங்கிற அது வந்து இன்னொரு தடவை வந்து ஜெயிலில் வந்து போட முடியாது. அப்படி தானா? ஸோ அந்த படத்தோட அந்த சீன் வந்து வரும். அப்போ வந்து என்னதான் குற்றவாளியாக இருந்தாலும் ஒரே தப்புக்கு 2 வாட்டி வந்து தண்டனை வந்து கொடுக்க முடியாது. ஓகே. அடுத்து ஆர்டிக்கல் 21 வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை.
அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 22 பார்த்தோம் அப்படின்னா வந்து தடுப்பு காவல் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில முக்கியமான இன்சிடென்ட் வந்து நடக்க போகுது. ஸோ வந்து ஒரு தலைவர் வந்து நம்ம ஊருக்கு வரப்போகிறாரு, இல்லை வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை பண்ணக்கூடியவங்க, ரவுடி, அவங்களால வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா தடுப்பு காவல்னு சொல்லி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து அவங்க ஒரு வக்கீல்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க வந்து பேச விடணும். ஸோ ஃபேமிலிகிட்ட பேசணும் அப்படின்னா வந்து பேச விடணும். ஸோ அவங்களுக்கான உரிமையை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது எப்படி ஞாபகிக்கலாம்? ஸோ இந்த 14 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னா 14 வருஷம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இவன் வந்து பணக்காரன், ஸோ அதனால் இவனுக்கு வந்து 5 வருஷம் போதும். இவன் வந்து ஏழை, அதனால் வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்க 20 வருஷம் அப்படிலாம் வந்து கிடையாது. பொதுவாக ஆயுள் தண்டனை அப்படின்னாலே 14 வருஷம். அது வந்து எல்லாருக்குமே சமம் தான். அப்போ இந்த ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 15 பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ வந்து மதத்தால், இனத்தால், ஜாதியால், இல்லை வந்து ஆண் பெண் பிறப்பால் எதாலையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம யாரையும் வந்து பாகுபாடு வந்து பார்க்கக்கூடாது. இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 15. இந்த ஆர்டிகல் 15 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய படம் வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலை வாய்ப்பு அப்படின்னா அரசாங்க வேலை. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே சம வாய்ப்பு வந்து கொடுக்குது. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 16. எப்படி ஞாபகிக்கலாம்? 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படிம்பாங்க. ஸோ வந்து பெரியவங்களாம் வாழ்த்தமோ இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும் அப்படின்னா ஒரு பொது வேலை, அதாவது அரசாங்க வேலை வந்து கிடைக்கணும். அப்போ 16 பெற்று பெருவாழ் வாழணும் அப்படின்னா அரசாங்க வேலை, பொது வேலை வந்து கிடைக்கணும். அதுக்கான சம வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிவு 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா வந்து அன்டச்சபிலிட்டி. ஸோ வந்து இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு வந்து ஆயிருக்கணும். ஸோ வந்து 17 ஆகிட்டு, 17 ஆகிட்டு, 17 முக்கால் ஆகிட்டு, ஸோ அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்யாணம் வந்து பண்ணக்கூடாது. அப்போ 17 வயசு வரைக்கும் தொட்டு தாலி கட்டக்கூடாது. அதான் அன்டச்சபிலிட்டி, அன்டச் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ 18 வயசு ஆனால் தான் தொட்டு தாலி கட்ட முடியும். 17 வயசு வரைக்கும் அன்டச், தொட்டு தாலி கட்டக்கூடாது. அப்போ பிரிவு 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். ஓகே, ஸோ சொல்லக்கூடிய எல்லா ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதான் நம்மளோட நோக்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஓகே, ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜா, ஜமீன்தார் அந்த மாதிரிலாம் வந்து பட்டம்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த பட்டம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒழிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கூல் காலேஜில் கொடுக்கக்கூடிய பட்டம், அதுக்கப்புறம் இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய பட்டம், இது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த அடிப்படை உரிமை இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது வந்து இந்தியருக்கு மட்டும்தான் உண்டா, வெளிநாட்டுக்காரங்களுக்கும் உண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அடிப்படை உரிமை இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கும் உண்டு, வெளிநாட்டவருக்கும் உண்டு. இதில் வந்து இந்த ஆர்டிக்கல் 15 நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். 15, 16, 19 தான் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் 29, 30 இது என்ன அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த ஆர்டிக்கல், இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து கிடையாது. இதுவே ஆர்டிக்கல் 14, 20, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கும் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து உண்டு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம இது என்ன அப்படிங்கிறத இப்போ தான் ஷார்ட்கட்டோடு வந்து பார்த்தோம், அப்படி தானே? 19 ஏபிசிடின்னு வரிசையாக வந்து வரும். ஸோ நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம். ஆர்டிகல் 29 பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ். ஸோ வந்து அவங்களோட நலனை வந்து பாதுகாக்கிறது, அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் பாதுகாக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 29. இதே ஆர்டிகல் 30 பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து அதுக்கான உரிமையை கொடுக்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 30 அப்படிங்கிற ரைட் டு மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே,
இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கும் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களுக்கும் வந்து உண்டு. ஆர்டிகல் 14 பார்த்தோம், சட்டத்துக்கு மேலே எல்லாருமே வந்து சமம். 20 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே குற்றத்துக்கு 2 வாட்டி வந்து தண்டனை வந்து கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 21 பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கைக்கான உரிமை. ஸோ வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதுக்கப்புறம் 21A இது வந்து ஆரம்ப கல்வி, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். 22 பார்த்தோம் அப்படின்னா தடுப்பு காவல் அப்படிமா நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 23 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், கொத்தடிமை முறை ஒழிக்கிறது. ஆர்டிகல் 24 இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள் தான் வருது. 12லேருந்து 35 வரைக்கும். நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சிட்டிசனுக்கு, இந்திய குடியுரிமைக்கு மட்டும் உண்டு, எதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் உண்டு, குடியுரிமை இல்லாதவங்களுக்கும் உண்டு அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஆர்டிகல் 24 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரி, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழிற்சாலையில், ஃபேக்ட்ரியில் வந்து வேலையில் வந்து வைக்கக்கூடாது. ஆர்டிகல் 25 பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மதத்தை தான் கும்பிடணும், இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டாயப்படுத்த வந்து முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர், அனைத்து மதத்துக்கும் அவர்களின் மதத்திற்காக நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகிக்கும் உரிமை வந்து உள்ளது. ஸோ எல்லா மதத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மதத்துக்கான நிறுவனம் தொடங்கி அதை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை வந்து இருக்குது. ஆர்டிகல் 27 பார்த்தோம் அப்படின்னா வந்து மதத்தை வளர்க்குறதுக்காக வரி வசூல் வந்து பண்ணக்கூடாது. ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன், மதத்தை வளர்க்குறதுக்காக ஒரு தனி மனுஷன் போய் வரி வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி செயலெல்லாம் வந்து ஈடுபடக்கூடாது. ஆர்டிகல் 28 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்ஷிப் இன் சர்டைன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போது கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து இருக்குது, அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில மத வழிபாடை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டாயப்படுத்த வந்து கூடாது. ஏன்னா இப்போ வந்து மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசாங்கம் வந்து ஃபண்ட் வந்து கொடுக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க ஒரு மதத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறது, இல்லை வந்து கட்டாயமாக கும்பிடணும்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயப்படுத்த வந்து கூடாது. இன்றைக்கி நம்ம கதை கேளு அப்படிங்கிற சீரீஸில் ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி கதை கேளு சீரீஸில் எல்லா ஹிஸ்ட்ரி வீடியோ எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து கதையாக வந்து போட்டிருப்போம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கதை கேளு சீரீஸில் கூட எல்லாமே வந்து கன்யூஸாக பாருங்கள். நம்ம இதே வீடியோ இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ எப்படி வந்து இதில் நம்ம ஃபுல் கதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஹிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஒன் ஷாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி எல்லாமே வந்து அந்த ஒன் ஷாட் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.